வணக்கம். மதுரையில் நேதாஜி ரோட்ல தண்டாயுதபாணி கோயில் ஒன்று இருக்கு. அந்த கோயில்ல 7ஆம் தேதி செயல் அலுவலர் அங்கேற்கண்ணி ஒரு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அந்த நோட்டீஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த அர்ச்சகர் தட்டுல உழுற பணத்தை எடுத்து உண்டியல்ல போடணும்ன்றாங்க. இது எவ்வளவு ஒரு கேவலமான செயல். அறநிலையத்துறை அறமே இல்லாத ஒரு செயல். அந்த பணம் அவருக்கு நாங்க கொடுக்குற அங்கீகாரம். எங்க பேர் சொல்லி மந்திரம் பண்றாரு, ஜெபிக்கிறாரு, ஆண்டவன் முருகனை பாத்துக்கிறாரு. எல்லா குருக்களுக்கும் அந்த அர்ச்சகருக்கும் கொடுக்கிற விஷயம் இது. இதையும் நீங்க பிடிங்கி போடணும்னா ஒரு இந்து மதத்திலும் இந்து கோயில்களிலும் எவ்வளவு ஒரு வன்மத்தை வைத்து நீங்க செயல்படுவீர்கள். அந்த அலுவலர் பேரு அங்கேற்கண்ணி. இதை எங்கிட்டு போய் சொல்றது நானு? அதுல அவங்க அதை கண்காணிக்கிறதுக்கு மணியம் பிளஸ் காவல்காரர்களா அதை பார்க்கணும்னு சொல்லி வர அந்த லெட்டர்ல எழுதி கொடுக்குறாங்க. அவங்களுக்கு தனியா சம்பளம் கொடுப்பீங்களா? இப்ப ஏற்கனவே கொடுத்த சம்பளத்துல ஏதாவது எக்ஸ்ட்ரா போட்டு கொடுப்பீங்களா? இந்து மதத்தின் இந்து வழிபாட்டு முறையில மட்டும் எவ்வளவு ஒரு கீழ்த்தரமான செயல் நீங்க செய்யறீங்க. இது என்ன விஷயம்? என்ன ஒரு வெக்கக்கேடான விஷயம் இல்லையா? நமக்கு உண்டியல்ல போடுற பணத்தை எடுத்துக்கிறீங்க, அதுல யாரும் கணக்கு கொடுக்கறது கிடையாது. அறநிலையத்துறைன்றது எடுத்து எல்லாத்துக்கும் உங்க இஷ்டத்துக்கு செலவழிக்கிறீங்க. நாங்க மக்கள் கேள்வி வைக்காம திரும்ப திரும்ப போட்டுட்டு இருக்கோம். தட்டுல உள்ள காலத்து காசையை நீங்க கேட்கறீங்கன்னா எவ்வளவு ஒரு கீழ்த்தரமான செயல். ஆட்சியிலே ரொம்ப கொடூரமான ஆட்சி, கேவலமான ஆட்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த துக்குலக ஆட்சியை தான் முன்னாடி சொல்லுவாங்க. இப்ப அந்த ஆட்சியை விட மோசமான ஆட்சியை எங்கள் திராவிட மாடல் ஆட்சியை எங்களெல்லாம் நீங்க பார்க்க வைக்கிறீங்க. இதை விட அது பரவாயில்லன்ற சிந்தனைக்கு எல்லாரும் வர்றாங்க. என்ன எவ்வளவு மோசமா மக்களை நடத்த முடியும், எவ்வளவு மோசமா மக்கள்கிட்ட இருந்து பிடுங்க முடியும். அது ஒரு கோயில்ல தட்டுல உள்ள காசை எடுத்து போடுங்கன்னா என்ன அர்த்தம்? இதெல்லாம் கேள்வி கேட்கறதுக்கு யாருமே இல்லையா? மக்களே பாருங்க. உண்டியல்ல எடுக்கிற பணத்தை அறநிலையத்துறை எடுத்துக்கிறது. மற்ற எந்த மதத்திலும் இந்த வேலை கிடையாது. அறநிலையத்துறை மட்டும் எடுத்து எல்லாத்துக்கும் செலவழிக்கிறாங்க. சந்தோஷம், செலவழிச்சுட்டு போட்டோம். ஆனா தட்டுல விழுகிற அந்த அர்ச்சகருக்குரிய அந்த கொடுக்குற காசை இவங்க எடுத்து அதே உண்டியல்ல போடுங்கன்றாங்க. ஆனா இவங்க மட்டும் என்ன செய்வாங்க? மொழிப்போர் தியாகிகள் சொல்லி அவங்களுக்கு மானியம் கொடுப்பாங்க. நம்ம காசுல, அரசாங்க காசுல. அந்த மொழிப்போர் தியாகினா அவங்க என்ன செஞ்சாங்கன்னு நமக்கு தெரியாது. அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் தியாகி பென்ஷன் அவங்க கட்சியில கொடுக்குறாங்க. இந்த மாதிரி எங்க மதத்துல நாங்க அவருக்கான கொடுக்குற ஒரு அங்கீகாரத்தை நீங்க அதை பிடிக்கி தட்டுல போடணும்னு நினைச்சா என்ன இருக்கு? நம்ம இந்து சகோதர சகோதரிகளா இருக்கட்டும், இந்து உணர்வாளர் இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு விஷயத்த முளையிலே கிள்ளி எறிஞ்சிடணும். இந்த திராவிட மாடலுக்கு இந்து மக்களின் பிரார்த்தனையாகட்டும், இந்து மக்களின் பணமாகட்டும், இந்து மக்களின் நம்பிக்கையாகட்டும், எல்லாமே அவங்க விளையாட்டா நினைக்கிறாங்க. பொதுவா ஒரு இது சொல்லுவாங்க, எங்களை மதிச்சா நாங்க அவங்களை 1000 மடங்கு அதிகமா மதிப்போம். ஆனா எங்களை மிதிச்சா அதுக்குரிய விளைவுகளை கூடிய சீக்கிரம் இந்த அரசு சந்திக்கத்தான் போகுது. நன்றி, வணக்கம்.